ட்ரெய்லர் பார்த்தபோது இந்த படத்தை வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் படம் போல இருக்கு. கொரியாவே தண்ணியில முழுகிடுது. அதனால இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தேன். இந்த மாதிரி டிசாஸ்டர் படங்கள் பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியை தரதில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அது மேல பெரிய எக்ஸைட்மெண்ட் வரதில்லை. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஏதோ பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இந்த படம் வந்து ஒரு படு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை இருக்கிற படம். அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கிரேட் ஃப்ளட் அப்படின்ற புதுசா ரிலீஸ் ஆயிருக்கிற நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம். டிசம்பர் 19 தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். இந்த கதையில வந்து ஒரு அம்மா பையன் சிங்கிள் மதரா இருக்காங்க. கண்ணு முழிச்சு பார்க்கறாங்க. பையன் சொல்றான் அந்த மாதிரி வந்து வெளியில வந்து ஸ்விம்மிங் பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது விட்டு பார்த்தா அவங்களுடைய 3வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோர்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டே இருக்கு. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நீங்க எல்லாரும் மொட்டை மாடிக்கு போயிருங்க. ஏன்னா இங்க வந்து தண்ணி எவ்வளவு தூரம் வரும் தெரியாது. உலகம் ஃபுல்லா வந்து வெப்பநிலை காரணமாக வந்து தண்ணியெல்லாம் உருகி பனியெல்லாம் உருகி பெரிய விஷயங்கள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காங்க. போகும்போது அந்த அம்மாவும் பையன் குழந்தையும் நிறைய பேரை காப்பாற்ற முடியாம தன்னோட சுயநலமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. போனதுக்கு அப்புறம் திரும்பி என்ன நடக்க போகுது அப்படின்ற போது ஒரு இடத்துல பையனும் அம்மாவும் பிரிஞ்சிடறாங்க. திருப்பி பையனும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அதுதான் ஒரு கதை. ஆனா அதுக்கு பின்னாடி இவங்க பண்ணிருக்கிற சயின்ஸ் பிக்ஷனும் டைம் லூப்பும் அட்டகாசமான திரைக்கதை. இந்த திரைக்கதையை வந்து உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, இது என்னடா அது இங்க திருப்பி இங்கே நிக்குது, இது இது என்ன நடக்க போகுது, திருப்பி இந்த குழப்ப போறாங்களா அப்படின்றது வந்து இது கொஞ்சம் புரியாம இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காம போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இல்லைன்னா வந்து ஒன்னு கனெக்டிவிட்டியும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது ஒரு ஸ்பாய்லர் தான். பட் இருந்தாலும் இந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா பாப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொரியர்கள் படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க வந்து படம் எடுத்தாலும் அதுல வந்து அவங்க வந்து ஹியூமன் எமோஷனை டெக்னாலஜி பேஸ்ட் எது எடுத்தாலும் சரி ஹியூமன் எமோஷனை வந்து சேர்க்கறதுல அவங்கள போல ஒரு விற்பனர்கள் யாருமே கிடையாது. அவ்வளவு அந்த அளவுக்கு மிக சிறப்பா அந்த எமோஷன் வந்து கரெக்டா எடுத்துட்டு போய் போடுவாங்க. இப்ப அந்த வகையில் இந்த கதையை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல மனித இனமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் மனித உணர்வுகளை எமோஷன்களை வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எமோஷனல் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெடி பண்ணதுல வந்து ஒரு 2 பேர் ஹெட். அதுல வந்து இந்த பொண்ணு ஹீரோ